ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு எம்பிபிஎஸ் எக்ஸாமை வந்துட்டு நூற்றுக்கணக்கான ஜனங்க வந்து எழுதுறாங்க. அதில் செலக்ட் பண்ணி பார்த்தா அந்த 100 பேரும் வந்து பாஸ் ஆகுறாங்களாம். அவங்க எல்லாருமே எலிஜிபிளாக இருக்கிற போல இருந்துச்சாம். ஆனால் செலக்ட் பண்ண வேண்டியது தேவையான ஆட்கள் எத்தனை பேர்னா 10 பேர் மட்டும் தானா. அதை செலக்ட் பண்ணுறவங்க முட்டி மோதி என்னென்னமோ செய்கிறாங்க. இவங்களால செலக்டே பண்ண முடிய மாட்டேங்குது. பண்ண முடியாத இருக்கிற நேரத்தில் காமராஜர் ஐயா கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஐயா எங்களால் வந்துட்டு இந்த ஃபார்ம் இவ்வளோ அப்ளிகேஷனுங்க இருக்குது, எல்லாருமே 100 பேரை எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எல்லாருமே செலக்ட் ஆகிறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க, ஆனால் 10 பேருக்கு மட்டும்தான் சீட் இருக்குது, அவங்கள செலக்ட் பண்ணோம், என்ன செய்கிறது எங்களுக்கு தெரில அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லும்போது இவர் என்ன பண்ணாராம், அந்த அப்ளிகேஷனை வாங்கினாராம். வாங்கி ஒன்றும் செய்யலாம். இப்படி திருப்பி 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 பார்த்துட்டு 10 ஃபார்மை எடுத்துட்டு இந்தாங்க செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். ஏன் ஐயா நாங்கள் இவ்வளோ நேரமாக மண்டையை குழப்பி எவனை செலக்ட் பண்ணுறது, எல்லாருமே 100 பேரும் எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி இருக்காங்க, யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் முட்டி மோதிட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்னா 2 நிமிஷத்தில் வந்தீங்க, திருப்பி புரட்டி பார்த்துட்டு இவங்க 10 பேர் நெத்து கொடுக்குறீங்களே எப்படி ஐயான்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த 90 பேருடைய பேப்பர்லையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் அவங்க சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த 10 ஃபார்மில் மட்டும்தான் அவங்களுடைய கையாட்சி இருந்துச்சு. அப்படின்னா என்ன, அவங்களுடைய பெற்றோர்கள் படிப்பு அறிவில்லாதவங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக படிப்பு இல்லாமல் இந்த பிள்ளைகளை ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக எம்பிபிஎஸ்க்கு படிக்க வச்சுருக்காங்க. சைன் போட்டவங்கலாம் படிச்சிருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் படித்து இது செகண்ட் ஜென்ரேஷன் வர வச்சுருக்காங்க. அவங்க எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் இவங்களுக்கு தான் எந்த விதமான ஒரு ப்ரிவிலேஜும் எந்த விதமான ஸ்லாக்கியமும் இல்லை, அதனால தான் இவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ அவருடைய ஞானத்துக்கு எல்லாருமே பாராட்டி அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற ஒரு லீடருக்கே யாருக்கு என்னத்தை கொடுக்கணும்னு அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா நம்மளுக்கு நல்ல ஈவுகள் என்ன காரியத்தை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணுமோ அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, அதில் யாது ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று. கர்த்தர் நம்மளுக்கென்று என்ன ஆசீர்வாதங்களை என்ன நன்மைகளை கொடுத்தாலும் அது எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானமாக ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும். அதனால கர்த்தருடைய காரியத்துக்காக அவருடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதை அழகாக செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.